கனெக்ட் ஆகுதுன்னா கனெக்ட் ஆகிறது யாருக்குலாம் தெரியல. ஆனால் வந்து பார்த்தா வந்து எல்லாருக்குமே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல காமெடி இருக்குது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், அவ்வளோதான். அந்த பெருசு என்னதுன்னு பெருசை வந்து படத்தில் பாருங்க, அப்போ தான் புரியும், சொன்னால் புரியாது. செமையாக இருக்குது அவரோட கம்பேக், இது செம்ம சூப்பராக இருக்குது. அவங்க எல்லார் காமெடியுமே ஈக்குவலாக எல்லாருக்குமே செம்மையாக போச்சு. படம் செம்ம என்டர்டெயின்மெண்ட். இந்த 2 ஹவர் 3 ஹவர் நல்லா உட்காந்து பார்க்கலாம். இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே கிடையாது, டைலாக்ஸ் மட்டும்தான். ஆனால் அது பெரியவங்களுக்கு அது கரெக்டாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆமாம், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். ஆனால் சின்ன பசங்களை மட்டும் கூப்பிட்டு வர வேணாம், அவ்வளோதான். நல்லா இருக்குண்ணா, எல்லாருக்கும் கொடுத்தேன். செம்ம காமெடி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக செம்ம காமெடி, சிரிச்சு சிரிச்சு வயிறு வழியே வந்துடுச்சு. ஆனால் என்ன 18+ தான் ஃபுல்லாகவே. காமெடியாகவே இருக்குது, பெருசாலாம் முகம் சுளிக்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் ஃபேமிலியோட வந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் பரவாயில்ல, ஃபேமிலியோடு வராமல் பேராக வேணால் வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி இல்லை, ஆனால் நல்லா இருக்குது, காமெடி நல்லா இருக்குது. இல்லை சார், மாத்திரை விளம்பரம்லாம் இது கிடையாது. இது மாத்திரை விளம்பரம்லாம் கிடையாது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. சரிங்களா, புதுசாக எடுத்திருக்காங்க, வர வைப்போமே. ஒரு இல்லாத கான்டென்ட் எடுத்திருக்காங்க. பச்சை பச்சையாக பேசுகிறானுங்க, காமெடி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா எப்படி சொல்லுங்கள்? இதை விட பச்சை பச்சையெல்லாம் பேசுகிறானுங்க. இது ஜஸ்ட் காமெடி தானே, காமெடியில் அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும், நல்லா பண்ணியிருக்காங்க. டீம் ஒர்க் சூப்பர், மெயின் டீம் ஒர்க். தனியாக இவங்க ஆக்டிங் நல்லா இருக்காங்க, டீம் ஒர்க் சூப்பர். இதை எடுத்து நடிச்சிருக்காரு பாருங்க, அந்த பெருசாக பண்ணிட்டாரு. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்ல ஒரு காமெடி படம், நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்தது. ஆனால் எல்லோரும் நல்லா நடிச்சிருந்தாங்க, நல்ல ஒரு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் ஸ்டில் சூப்பர் படம், நல்ல காமெடியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாகவும் வந்து பார்க்கலாம், நல்லா இருந்தது. பெருசுன்றது வந்து அது அந்த படத்தோட ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுருக்கிறாங்க. நீங்கள் அது படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா இருந்துச்சு படம், நல்லா காமெடியாக சூப்பராக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணலாம். வைபவ் அவங்க காம்பினேஷன் காமெடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே படத்தில் வர எல்லாருமே காமெடி சூப்பராக பண்ணியிருந்தாங்க, எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ, யார் வேணால் ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட பார்க்கலாம். ஆனால் அந்த மாதிரி முகம் சொல்லி கேட்குற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஜாலியாக இருந்துச்சு, டீசெண்டான சூப்பராக இருந்துச்சு. என்னென்ன கனெக்ட் ஆச்சுன்னா, இட்ஸ் a நியூ கான்செப்ட். ஐ திங்க் குரூப்பாக போனால் யூ வில் என்ஜாய் இட் a lot. ஸோ அது பார்த்தா தான் தெரியும், ஆக்சுவலி மூவி பார்த்தா கண்டிப்பாக தெரியும். பெருசுன்னா அவர் பெரியவர் வச்சதுனால அது பெருசு மாதிரி சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். அதை தான் நம்ம எடுத்துக்கணும். கடைசியில் அந்த பெருசுடைய அந்த ஸ்டோரி ஃபுல்லாக அவரை வச்சே முடிச்சுட்டாங்க. அதுதான் ஒரு மரியாதை இருக்கும், இது இருக்கும். ஆனா இந்த பெருசோட மரியாதை எப்படி பாக்குறீங்க? மரியாதையை எடுத்துக்க இல்லை, மரியாதைன்றது அது தனி ஸ்டோரி. இது காமெடியாக எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். பட் வேற ஒரு கான்செப்ட் ஒன்றும் கிடையாது, காமெடியாக எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். இது டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. நிஜமாக சூப்பராக இருக்குது, வேறு லெவலுக்கு வந்து படத்தை பாருங்கள். அது என்ன கண்டென்ட்னா, நிஜமாக ப்ரோ புரிஞ்சவன் பிஸ்தா சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ப்ரோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கதையே. நம்ம எந்த மூவிலாம் பார்த்துருக்க மாட்டோம்ல, பெருசுன்னு, அதுதான் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்காங்க, தாத்தா வச்சு செஞ்சுருக்காங்க. அதுதான் ப்ரோ, நாங்கள் வந்து லாஸ்ட்டாக சிரிச்சு படம் பார்க்கும்போது எங்களுக்கு லாஸ்ட் என்னன்னு தெரியல, எங்களுக்கு அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு. ஃபன்னு மட்டும் தான் பார்த்தோம், நாங்கள் அந்த தப்பாக அந்த இது அதெல்லாம் பார்க்கல, நாங்கள் ஃபன்னு மட்டும் பார்த்தோம். ஃபேமிலியாக பார்க்கலாம், பட் புரிஞ்சதா நல்லா சிரிப்பு வரும், புரியலன்னா சிரிப்பு வராது. எல்லாரும் தெரியல, எல்லாரும் பார்க்கலாம், நல்ல ஃபன்னாக தான் இருக்குது படம். ஃபன் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும். கரெக்டாகும், அதான் காமெடி ஜானர் எதிர்பார்க்குறவங்க, இந்த என்ன சொல்கிறது, லொல்லு சபா, இந்த கிரேசி மோகன், அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் பார்க்குறவங்களாம் ரொம்ப கனெக்ட் ஆகும். அது இது வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் காமெடி தான் இது. ஸோ அதை வந்து ஒரு எப்படி ஜாலியாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு, பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறது, பெருசாக காமெடி மாதிரி தெரியாது, பட் அது காமெடியாக இருக்கும், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாமே டார்க் காமெடி மாதிரி தான், ஆனால் அடுத்தடுத்து சிரிச்சிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது.
படத்தில் தோய்வுன்றது எதுவுமே எங்கேயுமே இல்லை. சார் செகண்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், அதுவும் ஃபேமிலி சைடில் அப்படின்ற மாதிரி போகும். பட் அதுவும் என்ன சொல்கிறது, கிளைமேக்ஸில் இன்னும் நல்லா டாப்பில் இருக்கும். நல்ல காமெடி படம் சூப்பராக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஆக்சுவலாக வந்து இதில் படத்தோட ரிவீல் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்புறம் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே ஒரே கான்செப்ட் அப்படியே சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. இது வந்து அடல்ட் சீன்ஸ் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக வந்து இது வந்து எல்லாமே பார்க்கலாம். ஒரு காமெடி மட்டும்தான் அது ஆக்சுவலாக. எல்லாம் நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க. எல்லாம் சூப்பராக. ஆக்சுவலாக நான் சொன்னது இல்லை, ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சிரிச்சிட்டே இருக்கலாம். நம்ம தெனாலியில் சிரிச்ச மாதிரி சிரிக்கலாம். அதுக்கு அப்படி எதுவுமே கிடையாது. முகம் சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு சீனுமே வரல. யாரெல்லாம் பார்க்கணுன்ட்டு இல்லை, சிரிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து படம் பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சிரிச்சிட்டே இருக்கலாம். இந்த மூவியா? இது கண்டிப்பாக காலேஜ் பசங்களுக்கான படம் தான். கண்டிப்பாக வந்தாங்கன்னா வீக்கெண்ட்ஸ் வந்தாங்கன்னா செம்ம ஃபன்னாக போகும். நார்மலாக வந்துட்டு நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்குறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு டீமாக வந்து உக்காஞ்சி ஃபன்னாக பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இங்கே டபுள் மீனிங்ன்றது உங்களுக்கு அந்தளவுக்கு முகம் சுழிக்கிற மாதிரி காமெடி எதுவும் இல்லை. ஜென்ரலாகவே நல்ல காமெடிஸ் தான் இருக்குது. ஸோ அது நான் சொல்ல நீங்கள் படம் பார்க்குறதே வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் படம் பார்த்தா தான் அது புரியும். காமெடிஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தில் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பண்ணியிருக்காங்க, அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதுவும் பார்க்கலாம். ஒரு அப்பா பையன், அது ஜென்ரலாக அப்பா பையன் ரிலேஷன்ஷிப்பு. இவங்க எந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்துச்சு, அதுக்காக அப்பா போனதுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறாரு, அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை, கடைசி வரைக்கும் அந்த மாத்திரை வந்துட்டு என்ன மாத்திரைன்னு கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, அது ஜஸ்ட் ஒரு கான்செப்ட், அவ்வளோதான். மற்றபடி படம் ரொம்ப ஃபன்னியாக நல்லா தான் இருக்குது.